Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு யாரும் பிராண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டைம் இல்லாதக்கு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க இப்படி பார்த்தா அந்த ஒர்க்கை அந்த பாத்திரம் 2 இருக்கா தேய்ச்சி வைக்கலாம், அப்படி பார்த்தா இந்த டேபிள் இருக்கா நீட் பண்ணலாம், இப்படி பார்த்தா அந்த பெட்டெல்லாம் தட்டி வைக்கலாம். நம்ம வீடுங்கிறப்ப அந்த மாதிரிலாம் கமான்னு போட்டு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளை பற்றி கவனிக்க மாட்டோம். ஆனால் சும்மா தான் இருக்கா அப்படிங்கிறப்ப வேலைக்கு நம்ம செய்த வேலைக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நான் வீடு விட்டு வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு கரெக்டு, 100க்கு 200% கரெக்டு தான். ஆனால் அதே சமயத்தில் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு இந்த வீடு இருக்குல்லையே, நம்ம இருக்கிற வீடு அதுவே நமக்கு வந்துட்டு காசு கொடுக்கும். எப்படின்னா சும்மா ஒரு சின்ன டீலிங்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சின்ன டீலிங்ஸு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வீட்டில் புருஷன் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய இல்லை ஓரளவுக்கு, ஒய்ஃபு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்றுமே ஒர்க்கு செய்யலைன்னு ஆகாது. அவங்க ஒவ்வொரு வேலையும் மதிப்பு இல்லாமல் ஆகாது. அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்னங்க ஒரு சின்ன டீலிங்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்ன அப்படிம்பாரு. ஒன்றும் இல்லை, இதோ நான் அந்த ஜன்னலெல்லாம் நீட்டாக துடைச்சிட்றேன், அப்புறம் அந்த நீட்டாக துடைச்சிட்றேன் நம்ம வீட்டோட ஜன்னலை. அதுக்காச்சும் அப்புறம் நம்ம இது இருக்கு இல்லையா, நெட்டு, என்ன நெட்டு, மஸ்கிட்டோஸ் வராமல் இருக்க, அதை நீட்டாக அலசி இது பண்ணிடுறேன். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஜஸ்ட்டு ஒரு 10 ரூபா தான், ஏன்னா நம்ம வீடு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வேலை பண்ணணும், நம்ம வேலை பண்ணுறதுக்கு பிடிக்கும், அந்த வேலைக்கு உண்டான மதிப்பையும் கொடுக்கணும். ஜாஸ்தி இல்லாட்டியும் ஏதோ கொஞ்சமாகுது. அப்புறம் என்னங்க உங்கள் வண்டியை நான் துடைச்சி தரேங்க, பளிச்சுன்னு துடைக்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம எடுத்து 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 பண்ண இதை நான் பண்ணுறேன் நீங்களாம் பண்ணணும்னு சொல்லலை. நான் ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற மாதிரி, நான் பொம்பளைனா என்ன தொக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி யாரும் நினைக்கல. பட் எனக்கு சொல்கிறேன், எனக்கு தோணுது. வேலைக்கு போகலங்கிறது இன்ஃபீரியராக தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னங்க உங்கள் ஸ்கூட்டரை துடைக்கிறேங்க, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நீட்டாக பளிச்சுன்னு துடைக்கணும், எத்தனை நிமிஷம் ஆகும்? 2-3 நிமிஷம், அதுக்கு ஒரு 10 ரூபா. இப்படி பாருங்களேன். அது ஒவ்வொரு அப்போ நமக்கு ஒரு வேலை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட்னால் வட்டி இல்லை, இன்ட்ரெஸ்ட்டு விருப்பம் வரும். அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் 10 ரூபாங்கிறப்ப ஹஸ்பண்டு பாவம், நம்ம ஒய்ஃப் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப வெரி குட். தூங்கியே நம்ம காசு போகுதுன்னு நம்ம நினைக்க முடியாது. பரவாயில்ல, வீடை பாரு கோவிலாட்டம் வச்சுருக்கா பாரு, வரவங்கக்கிட்ட என் பொண்டாட்டி பாரு எவ்வளோ கோவிலாட்டம் வச்சுருக்கா. ஆனால் அவர் அதே ஒய்ஃபுக்கு ஒரு 10 ரூபா தானே, அதுவும் செஞ்ச மகத்துவமான வேலைக்கு 10 ரூபா தானே. அப்போ பெரிய விஷயமா அவர் செஞ்ச செயல்களை தான் பெருசாக நினைப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பைசாவும் கூடும், மதிப்பும் கூடும் இல்லையா? அதை நம்ம ஒரு நாள் நம்ம குழந்தைகளுக்கு இல்லை ஹஸ்பண்டு அவங்களுக்கே சரி, அந்த காசில் நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு சின்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாம். இல்லை நமக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது, என்னங்க மாம்பழம் போகுதுங்க வாசலில், அப்படியா இப்போ வேணுமா அப்படின்னா, இருங்க நான் தரேன் என்னோடது அப்படின்னு நம்ம வாங்கி தரீங்களா இப்போ, இல்லை நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கெத்து, நமக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னுடைய சின்ன சின்ன ஷேரிங் வித் யூ, ஷேர் பண்ணுறவங்களோட இது எனக்கு தோணுது ஓகேன்னு.